என்ன நிலைமைகள், ஏன் இந்த முடக்கத்திற்கான காரணம் என்ன? 6 மாதமாக நடக்கின்ற சபை கூட்டங்கள் தொடர்ந்தும் ஒரு முரண்பாடான நிலையில் போய்கொண்டிருக்கின்றது. அதற்கு உண்மையிலே காரணம் எங்களுடைய இந்த சபையில் எடுக்கிற தீர்மானங்களை நிறைவேற்றப்படுறதில்லை. எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய உதவி ஆணையாளர் வந்தால் கூட தவிசாளரை சந்தித்து சில முடிவுகள் எடுக்காமல் செயலாளரிடம் சென்று அந்த விடயங்களை கையாளுறதால எங்களை மக்கள் தெரிவு செய்தது சண்டை செய்வதற்காக இல்லை, மக்களுக்காக. இதுவரையில் எங்களுக்கு ஒரு பல்ப் கூட மக்களுக்கு பூட்ட முடியாமல் இருக்கிறது. இந்த உறுப்பினர்கள் ஏன் இங்கே தெரிவு செய்யப்பட்டு உங்களுக்கு ஏன் எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து உங்களுக்கு ஏன் நாங்கள் சம்பளம் தரோம்? உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன. ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மற்றும் ஒரு உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சியில் அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐபிசி தமிழனுடைய பயணம் இன்றைய நாளில் முல்லைத்தீவு மண்ணை வந்தடைந்திருக்கிறது. முல்லைத்தீவிலே மாந்தை கிழக்கு பிரதேச சபை முடக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விடயங்களையும், ஏன் அந்த முடக்க நிலைமை, என்ன காரணம் என்பது தொடர்பான விடயங்களையும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதே நேரத்தில் இந்த மாந்தை கிழக்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட இடங்களிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னும் தீர்க்கப்பட இயலாத பல பிரச்சனைகள் இருக்கிறது. தான் தோன்றித்தனமாக அரசு அதிகாரிகள் செயற்படுகிறார்கள் அல்லது அரச இயந்திரம் செயற்படுகிறது என்ற குற்றச்சாட்டு தவிசாளர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் இவர்கள் மத்தியிலே நிறைந்திருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அது தொடர்பான விடயங்களை முழுமையாக இன்றைய நாளில் நாங்கள் உங்களுக்கு நிகழ்ச்சி வாயிலாக கொண்டு வரப்போகிறோம். வணக்கத்தோடு பிரதேச சபையினுடைய தவிசாளரை நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். 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 என்ன நிலைமைகள், ஏன் இந்த முடக்கத்திற்கான காரணம் என்ன? இன்று கூட்டப்பட்ட எங்களுடைய மாந்தை கிழக்கு பிரதேச சபையினுடைய 6வது அமர்வு சபையிலே ஏற்பட்ட, அதாவது நிர்வாக ரீதியாக ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. நீண்ட காலமாக நிர்வாக ரீதியாக எமது சபை உறுப்பினர்களுக்கும் இங்கு உள்ள நிர்வாகத்திற்கும் இடையிலான முரண்பாடு காணப்பட்ட நிலையில் தற்போது அந்த உச்ச நிலையை அடைந்த மாதிரியான செயற்பாடாக இன்றைய நிலை உருவாகி இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய பிரதேச சபையினுடைய சட்ட விதிமுறைக்கு அமைவாக 9(2) அடங்கப்பட்ட விதிக்கமைய செயலாளரினால் இந்த நிர்வாகத்தின் பொறுப்பை நடத்துவதற்கான அனுமதி என்னால் எழுத்து மூலம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களே இந்த சபையினுடைய நிர்வாக நடவடிக்கையும் நிதி தொடர்பான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. அதனால் எங்களுடைய சபை உறுப்பினர்கள் தாங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற கொண்டு வந்த தீர்மானங்களை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு நிர்வாகம் தடையாக இருக்கின்ற என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தவர்கள். அந்த வகையிலே இப்போ அதனுடைய உச்ச விளைவாக இன்றைய சபை முடக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அதிகார கையளிப்பை மீளவும் பெற்றுக்கொள்ள கூறி அதை பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் சபை அமர்வை தொடர்ந்து நடத்த முடியும் என்று கௌரவ உறுப்பினர்களால் கோரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் என்னால் கையளிக்கப்பட்டிருக்கின்ற நிர்வாக ரீதியான கடமையினை நான் மீள பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர்களுடைய போராட்டம் தொடரும் என்றபடியால்
அந்த என்னால் கையளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிர்வாக ரீதியான பொறுப்பை மீண்டும் நான் கையேற்பதற்கான முயற்சியினை மேற்கொண்டு அவர்களுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கி இந்த மாந்தைகிழக்கு பிரதேச சபையை தொடர்ந்தும் கொண்டு செல்வதற்கான என்னுடைய முயற்சிகளை முன்னெடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பொறுப்பு வாய்ந்த சபையாக எங்களுடைய சபையையும் ஏனையவர்களுடைய சபை போல செயற்பட விடுங்கள் என்பதுதான் இந்த சபையினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. உண்மையிலே அநேகர் இந்த பிரதேச சபை அல்லது மாநகர சபைகள் இப்படியான சபைகளுடைய ஆட்சி காலங்களிலே மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு முனைப்போடு ஒரு பொறுப்போடு வருகின்றார்கள். ஒவ்வொரு சாதாரண சபையினுடைய அங்கத்தவர்கள் தொடக்கம், தவிசாளர் தொடக்கம், உப தவிசாளர் தொடக்கம், எங்களுடைய கிராம மக்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை நான் செய்ய முடியாதா என்ற ஒரு ஆர்வத்தோடு தான் இதுக்குள்ளே வருகின்றார்கள். அந்த ஆர்வத்திற்கு முட்டுக்கட்டையாக இந்த அரச இயந்திரத்தில் இருக்கக்கூடிய இங்கே வழமையாக நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நடைமுறை சிக்கல்கள் அவர்களுடைய செயற்பாட்டை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு தடையாக இருக்கிறது. இதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. எங்களுடைய கௌரவ உப தவிசாளர் அவரோடு நாங்கள் பேச போகிறோம். இந்த நிலைமைக்கு என்ன காரணம் என நீங்கள் நினைக்கிறீங்க என்று சொல்லி சொன்னால், உண்மையிலேயே இந்த உள்ளூராட்சி சபையானது அரசாங்கத்தாலே நிறுவப்பட்டது நோக்கம் எங்களுடைய மக்களுடைய வேலை திட்டங்களை இலகுவாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு சபையாக இங்கே நடைமுறையில் இருக்கின்ற வேளையிலே உண்மையில் அந்த விடயத்தில் நாங்கள் பல கட்சிகளாக இங்கே போட்டியிட்டாலும் கூட இந்த சபையில் இந்த 6 மாதமும் எங்களுடைய கட்சி பேதமின்றி நாங்கள் 5 கட்சிகளும் உண்மையிலே சரியான முறையில் ஒற்றுமையாக, கட்சி என்ற பாகுபாடு எந்த இடத்திலேயும் நாங்கள் அதில் இல்லை. 6 மாதமாக நடக்கின்ற சபை கூட்டங்கள் தொடர்ந்தும் ஒரு முரண்பாடான நிலையில் போய்கொண்டிருக்கின்றது. அதற்கு உண்மையிலே காரணம் எங்களுடைய இந்த சபையில் எடுக்கிற தீர்மானங்களை நிறைவேற்றப்படுறதில்லை. உண்மையிலே நாங்கள் எடுக்கப்படுற தீர்மானங்கள், இந்த சபையால் எடுக்கப்படுற தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துறது தான் செயலாளருடைய வேலையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் எடுக்கிற எந்த தீர்மானங்களையும் நடைமுறைப்படுத்தாமல் அது கிடப்பில் போட்டிருக்கிறதால நாங்கள் மக்கள் மத்தியில் சில விஷயங்களை செய்து முடிக்க இல்லாமல் இருக்குது. ஏனென்றால் நாங்கள் எந்த விஷயத்தை கேட்டாலும் அதை இழுத்தடிப்பு செய்கிறதும் சபையில் தீர்மானம் எடுக்கிறதுல நிறைவேற்றப்படாதாலேயும் இப்படியான நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. உண்மையிலேயே இந்த தவிசாளர்கிட்ட இந்த சட்டத்தில் இந்த அதிகாரம் செயலாளருக்கு இருக்குன்னு சொல்லி சட்டத்தில் இருந்தால் எங்களுடைய கௌரவ தவிசாளர்கிட்ட இந்த எழுத்து மூலமான அதிகார கையளிப்புன்றதை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை. அப்போ இது இந்த விஷயத்தை இவ்வளோ காலம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தவிசாளர்கிட்ட சில முரண்பட்ட கருத்துக்கள் கடந்த காலங்களில் வந்தது, நாங்கள் வெளிநடப்பும் செய்திருக்கிறோம். ஆனால் இப்போ கேட்டுக்கொண்டு போய்க்க தவிசாளர் அதிகார கையளிச்சிருக்கிறதால செயலாளர் உண்மையிலேயே சில விஷயங்களை தன்னிச்சையாக செய்து கொண்டு போகிறதால நாங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறதிலையும் மக்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதிலையும் பெரும் துன்பமாக இருக்கின்ற இதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. அதில் உதாரணமாக நேற்றைய தினம் நடந்த மாந்தகிழக்கு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூட மக்களால் கேட்கப்படுற கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிக்க முடியாமல் நாங்கள் இருக்கிறது எங்களுடைய சபைக்கு ஒரு அவமானமாக இருக்கின்றது. நாங்கள் 2025ஆம் ஆண்டு முடிவுற்று 2026ஆம் ஆண்டு இந்த மாந்தகிழக்கு பிரதேச சபை நல்ல ஒரு அபிவிருத்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு எங்களுடைய 13 உறுப்பினர் தவிசாளர் உட்பட 13 உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருக்கின்றோம். எனவே நாங்கள் இன்றைய முடக்கமானது இதில் எந்த விதமான எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய உதவி ஆணையாளர் வந்தால் கூட தவிசாளரை சந்தித்து சில முடிவுகள் எடுக்காமல் செயலாளரிடம் சென்று அந்த விடயங்களை கையாளுறதால எங்களோட சபையை உண்மையிலே நாங்கள் சபை ஒரு போலியாக இருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். அந்த வகையில் தான் இன்றைக்கு எங்களுக்கு இந்த சபைக்கு அதிகாரம் இருக்கிறதா அல்லது யாருக்கு இந்த அதிகாரம் என்றது சம்பந்தமாக வடமாநிலத்துடைய உள்ளூராட்சி ஆணையாளர் எங்களுக்கு 7 நாளுக்குள் பதில் தர வேண்டும். தந்தால் தொடர்ந்தும் நாங்கள் இதுக்கு இடையூறு இல்லாமல் இந்த விடயங்களை கொண்டு சென்று நாங்கள் எல்லாத்தையும் அங்கீகரித்து எங்களுடைய மக்களுடைய சேவையை சரிவர நடாத்த வேண்டும் என்ற அந்த அவாவோடு நாங்கள் இந்த சபையை இன்றைக்கு நாங்கள் முடக்கி இருக்கின்றோம். 7 நாட்களுக்குள் இதற்கான சரியான பதிலை தரும் பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்தும் இந்த சபையை கொண்டு செல்வோம். உண்மையிலே ஒரு சாதாரணமாக ஒரு விடயம், ஒரு வாகனத்தை எடுத்து செல்கிறாண்டா கூட செயலாளருடைய அனுமதியை பெற்று செல்ல வேண்டும் என்ற ஒரு
நிலப்பாடு இங்கே இருக்கிறது. உண்மையிலேயே சபையால் எடுக்கப்படுற தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துறது தான் செயலாளருடைய வேலை என்றது உண்மையான விஷயம். ஆனால் அதற்கு மாறாக நடைபெற்று கொண்டிருக்கிறதால இந்த ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய எந்த விதமான கருத்தையும் கேட்டுக்கொள்ளாமல் தன்னிச்சையாக முடிவு எடுக்கின்ற காரணத்தால் நாங்கள் தொடர்ந்தும் சண்டை பிடிக்கக்கூடாது, எங்களோட சபையை நாங்களே விட்டு கொடுக்கக்கூடாது என்ற காரணத்தால் இன்றைக்கு இதுக்கான ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்பதால் இன்றைய சபையை முடக்கம் செய்திருக்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் எந்த கட்சி பேதமின்றி பயணிப்போம், இந்த மக்களுக்கு நல்ல சேவை செய்வோம் என்றதை இதெல்லாம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதிகாரங்கள், முடிவெடுக்கின்ற அந்த அதிகாரங்கள் ஒரு இடத்தில் பொதிந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பிரதேச சபையினுடைய அதிகாரங்களை பகிரப்படுத்தப்பட வேண்டும். செயலாளரிடம் மாத்திரமே இருக்கின்ற அதிகாரங்களை உறுப்பினர்கள் அதற்கென்று சொல்லி ஒரு குழு இருக்கிறது. அந்த குழுவுக்கு, அதாவது இந்த அதிகாரங்கள் நிரம்பிய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த குழுவுக்கு அதிகாரம் மக்களால் வழங்கப்பட்ட இந்த சபைக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நீங்கள் கிட்டத்தட்ட 10 வருடத்திற்கு மேற்பட்ட காலப்பகுதியிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் உறுப்பினர்களாக. ஏன் இவ்வளவு நாளும் இந்த அதிகார பகிர்வுகளை பற்றி நீங்கள் பேசவில்லை? இப்போது பேசுவதற்கு என்ன காரணம்? தொடர்ந்து இந்த சபையில் இது சம்பந்தமாக நாங்கள் கதைத்து கொண்டு சண்டை பிடித்து கொண்டிருந்த நாங்கள் இறுதி வரையில் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமையாக இந்த சபையை கொண்டு செல்லணுமென்றதான் எங்களுடைய நோக்கம். எங்களை மக்கள் தெரிவு செய்தது சண்டை செய்வதற்காக இல்லை, மக்களுக்காக. இது வரையில் எங்களுக்கு ஒரு பல்ப் கூட மக்களுக்கு பூட்ட முடியாமல் இருக்கிறது. அதை விட நேற்று நடந்த பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் உறுப்பினர்களும் தவிசாளரும் ஒரு அவமானப்படக்கூடிய மாதிரியான சில சம்பவங்களை முடித்து சம்பவங்களில் நாங்கள் நேரடியாக முகம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அதிகாரங்களை மாட்ட பிடிக்கல. அதை என்ன செய்த நீங்கள் ரோட்டில் மாட்டினா இதே நேரத்தில் சபையில் உறுப்பினர் வைஸ் சேர்மன் தான் 100 மாடு பிடிச்சி தருவேன், தனக்கு கம்பி தாருங்கள், கம்பி கட்ட தாருங்கள் என்று நேரடியாக கேட்டார். ஆனால் இதுவரையில் ஒன்றும் கொடுக்கப்படுறதில்லை. அதை விட நான் சில பணியாளர்கள் உறுப்பினர்களோடு, அதாவது உறுப்பினர்கள் நாங்கள் கடந்த காலங்களில் நான் 10 வருடமாக 2 நிர்வாகத்தில் இருந்தேன். உறுப்பினர்களோட சில சேவைகளை நாங்கள் அவர்களோட சந்தித்து கதைச்சி சில சேவைகளை நேரடியாக உடனடியாக மக்களுக்கு செய்து கொடுக்குறோம். நாங்கள் சில வேளைகளில் தவிசாளர் இல்லாமல் இருக்கலாம், செயலாளர் இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் உறுப்பினர்கள்கிட்ட நாங்கள் தொடர்பு கொள்கிற மன்றத்துக்காக செயலாளர்னால் அவர்களுக்கு முன்னுக்கு இருந்த நாட்காலிகள் அகற்றப்பட்டது. அது எங்களுக்கு செய்யப்பட்ட பெரிய அவமானம். அதை விட மக்கள் 3 நாட்களாக அந்த தேவைகளுக்கு, அதாவது ஒரு வாகன பகுதி உதாரணத்துக்கு சொன்னால் வாகன பகுதி, வாகனங்கள் தேவை, மோட்டார் கிரெக்டர் தேவைகளுக்கு மக்கள் தொடர்னா நின்ற நிலையில் தான் அந்த சேவையை அவர்கள் பெற்று சொன்னார். இது சம்பந்தமாக நான் மாவட்ட ஏசி உதவி ஆணையாளருக்கு தொலைபேசி மூலம் விடயத்தை தெரிவிக்கும் போது அவர் எனக்கு சொன்னார், நாளைய காலமே வருகிறேன், உங்களை சந்திக்கிறேன், இதுக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்கிறேன். ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்தவர் செயலாளரை மட்டும் சந்திச்சுட்டு போயிட்டார். நாங்கள் இதில் கையெழுத்து வச்சுட்டு போகிறதுக்குரிய ஆக்கள் மாதிரி தான் 6 மாதமும் போய்கொண்டிருந்தது. 2026ஆம் ஆண்டு இனிவார ஆண்டில் கூட மக்களுக்கு நாங்கள் சேவை செய்து ஒரு அந்தஸ்துள்ள, அதாவது இத்தனையோ கோடி ரூபா பெறுமதியான காசை செலவழிச்சு கௌரவ ஜனாதிபதி இந்த அரசாங்கம் ஒரு பிரதேச எலெக்ஷனை வச்சு எங்களுக்கு சபை உறுப்பினருக்குரிய படிகளை வழங்கி எந்த விதமான அர்த்தம் இல்லாட்டி இதுக்கு தேவையில்லை தானே. இது பிரதேச சபை தெரிய வேண்டிய தேவையில்லை. ஏன் பிரதேச சபை தெரியணும்? உண்மையா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு உறுப்பினர், அவருக்கான ஒரு கொடுப்பனவு, அவருக்குரிய வாகன போக்குவரத்து, தவிசாளர், உபதவிசாளர், இப்படி ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், தீர்த்து வைக்க இந்த சபை தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பாரிய நிதிகளை பயன்படுத்தி இதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலை தான். இப்படி ஒரு அதிகாரத்தை இருக்கிறதுன்னு சொன்னால், ஆனால் இப்போது பார்க்கும்போது நாங்கள் அறிந்த வரையில் தலைவர்கிட்ட அப்படி ஒரு சட்டம் இருக்குமா இருந்தால் ஏன் அந்த தலைவர்கிட்ட இந்த கடிதத்தை வேண்ட வேண்டும்? செயலாளர் எழுத்தும் சட்டமன்ற கடிதம் வேண்டியிருக்க தேவையில்லை தானே. அதை வெளிக்கொண்டு வரணும் வேண்டதுக்காக நாங்கள் பேசி பார்த்தோம் 6 மாத காலமாக. இன்றைக்கு 6 மாத காலம் ஒரு மக்களுக்கு ஒரு பல்ப் கூட்ட முடியாத நிலையில் இருக்கிறோம். யான் என்ற தொல்லை. அதுவும் நாங்கள் பின்தங்கப்பட்ட பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட நாங்கள் மக்களால் காட்டு பிரதேசம், அதாவது ஒற்றத்தகுளம் வட்டாரத்தில் அம்பாள்புரம் கொல்லவளாங்குளம் ஒற்றத்தகுளம் 3 ஜிஎஸ் டிவிஷனை சேர்ந்த ஒரு வட்டாரம். இனி இல்லைன்னா பர்மக்கோட்டுக்குள்ளே உள்ள கஷ்டப்பட்டு அன்றாடம் கூலி வேலை செய்து மீனவர் தொழில் செய்து பிழைக்கிற மக்களால் தெரிவு செய்யப்பட்டாக்கள்ல
நாங்கள் அந்த மக்களுக்கு நாங்கள் ஒரு சேவை செய்யலை. இதில் இருந்ததில் அர்த்தம் இல்லை. இந்த சபையில் இருந்ததில் சும்மா வந்து தார காசு 15,000 ரூபாயும் வேண்டி கொண்டு கையெழுத்தையும் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்க வேண்டிய தேவையில்லை. 2026ஆம் ஆண்டுலையாவது நாங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்யணுமன்றதுக்காகத்தான் நாங்கள் ஏதாவது கடத்தில் இந்த முடிவெடுத்தினாங்க. உண்மையிலே இந்த சபைகளுடைய செயற்பாடுகள், அதிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய செயற்பாடுகள் இப்படியான பின்தங்கப்பட்ட கிராமங்களில் வசிக்கின்ற மக்களுக்கு அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக உறுப்பினர்களுக்கோ அல்லது இந்த சபைக்கோ உண்மையிலே அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் சாதாரணமாக இந்த கிராமத்தில் இருக்கின்ற மூலை முடுக்குகள் எல்லாம் உறுப்பினர்கள் இங்கே வந்து அவர்களுடைய குறைகளை சொன்னால் மாத்திரம்தான் தெரியும். எல்லாருமே பிரதேச செயலகரிடம் வந்து குறைகளை சொல்ல மாட்டார்கள். சாதாரணமாக இருக்கின்ற மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை இவ்வாறு நிர்வாக உறுப்பினர்களிடம்தான், அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களிடம்தான் சொல்லுவார்கள். அப்போ அவர்கள் இந்த சபையிலே வந்து இது எங்களுடைய ஊர் பிரச்சனை, இதை தீர்த்து வையுங்கள் என்ற விடயத்தை வெளிப்படுத்தும் போது சபைக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று சொன்னால் இந்த கட்டமைப்பு தேவையில்லை, அல்லது இந்த கட்டமைப்பை ஏன் இங்கே நிறுவினார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது, மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. சட்ட சிக்கல் என்ன? சட்ட சிக்கல் இருக்கிறது. என்ன சட்ட சிக்கல்? அதுதான் நாங்கள் இன்றைக்கு வடமாகாண ஆணையாளரிடம் எழுத்து மூலமான கடிதத்தை கேட்டுக்கொண்டோம். அது அந்த சட்டமாக ஏனென்றால் அதாவது வந்து அனுரகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதி இந்த காலத்தில் பிரதேச வேலை சட்டம் எதுவும் மாற்றப்பட்டதா இதுவரையிலே இல்லை. அவர் பிரதேச வேலை சபை சட்ட மூலத்திலேயோ எதுலேயுமே கை வைக்கல. சரி, ஆன முறையில் நாங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். சரியா, சட்டமாக்க வேணும். இல்லாட்டி நாங்கள் நீதிமன்றம் வரையும் போவோம், ஏதோ ஒரு முடிவுக்கு வரணும், அல்லது நாங்கள் இதிலிருந்து இந்த சபையிலிருந்து விலகி செல்லணும் என்ற நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்து நாங்கள் இல்லை யோசிக்கணும் அனைவரும். அதாவது வந்து சேர்மன் அண்டு தவிசாளர் வந்து ஒரு பிரதேசத்தின் முதன்மை மனிதர், மக்கள்கிட்ட பிரதேசத்தின் முதன்மை எந்த திணைக்களத்திலையும் எந்த அதிகாரிகள்கிட்டையும் தலையிட்டு இந்த பிரதேசம் சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு முழு அதிகாரம் தவிசாளருக்கு இருக்குது. சரியா, இந்த தவிசாளரை முடக்கப்பட்டிருக்கு. இந்த கடிதம் பண்ணப்பட்டது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். என்னன்னு சொன்னால் தவிசாளரை என்னத்துக்காக இது வந்து ஒரு அடக்குமுறை. இப்படி ஒரு அடக்குமுறையை நாங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும். வந்தால் தான் இது இப்படியே அதிகாரிகளும் இதை அடக்கி கொண்டு போகிறபடியா இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து உண்மையிலேயே இதுதான் சட்டமா, இதுதான் அதிகாரமா என்றதை இது கௌரவ ஜனாதிபதிக்கும் கொண்டு வணிகமாக கிடைக்குமென்னு நினைக்கிறேன், சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கும் கிடைக்குமென்னு நினைக்கிறேன். சகல பேரும் இதை எங்களுக்கு சரியான முடிவெடுத்து தந்தால் நாங்கள் சபையை மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் எங்களை தெரிவு செய்தது. தவிசாளர் நீங்கள் பேசும்போது, செயலாளரோடு பேசும்போது அவர் என்ன சொல்லுகின்றார்? இப்படி எங்களோட உறுப்பினர்கள் கேட்பது நியாயமான ஒரு விஷயம், அவர்கள் கேட்பது நியாயமான ஒரு விஷயம், தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இப்படி நீங்கள் செயலாளரிடம் கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்லுகின்றார்? அதற்கு அவர்கள் நிர்வாகம் தாங்கள் தான் தங்களுடைய இதன்படி நிர்வாகமும் நிதியும் தாங்கள் தான் செய்ய முடியும் என்ற திணைக்கள ரீதியாக தாங்கள் தான் பரிந்துரைக்கப்பட்ட உத்தியோகம். அப்ப நீங்கள் கேட்கவில்லை ஏன் இந்த சபை ஏன் தெரிவு செய்யப்பட்டது? அப்ப நாங்கள் இந்த சபையில என்ன செயற்பாடுகளை உங்களால அதை செய்ய முடியாது. இப்பவும் அவங்க சொன்னாங்க செக்ல சைன் பண்ண மாட்டீங்க தானே, நீங்க சைன் பண்ண இல்லாது தானே. இல்லை, அப்போ இந்த உறுப்பினர்கள் ஏன் இங்கே தெரிவு செய்யப்பட்டு உங்களுக்கு ஏன் எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து உங்களுக்கு ஏன் நாங்கள் சம்பளம் தரணும்? அந்த கேள்விக்கான அவர்களிடம் நீங்கள் அப்படி கேட்டிருக்கிறீங்களா? அதற்காக நாங்கள் இப்போ உலகளமும் ஒன்றுமே செய்ய இல்லை என்று இல்லை. இப்போ பெருமளவான தீர்மானங்கள் தான் நிறைவேற்றப்படாம போயிருக்கு. வழியா முழுமையாக நாங்கள் நிறைவேற்றாமே என்று சொல்லி இல்லை. முக்கியமான சில தீர்மானங்கள், அது நிர்வாகம் சார்ந்த தீர்மானங்கள் தான் நிறைவேற்றப்படாமல் போயிருக்கிறது. மற்ற மக்களுக்கு பாதிப்பு வர அளவில் பெருமளவில் பாதிக்கப்பட்டு என்ற கணிப்பில் இல்லை. அதுக்காக நாங்கள் வந்து என்னுடைய கையெழுத்தோட தான் என்ன என்று சொன்னாலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கையொப்பம் மாத்திரம் உங்களுடைய கையொப்பமாக இருக்கிறது, ஆனால் முடிவு அவர்களுடைய முடிவாக இருக்கிறது. அவங்க திணைக்களம் சார்பான மேலதிகாரிகளுடைய பணிப்பின் பேரில் அவை இயங்கிக் கொண்டிருக்கிறோம். திணைக்களம் சார்ந்தவர்களுடைய மேலதிகமான பணி, அந்த மேலதிகாரிகளும் எங்களோட தொடர்பு கொண்டு இதை செய்யுங்க, இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுகின்றார்கள். சொல்லுகின்ற பட்சத்தில் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. அவர்கள் ஊடாகத்தான் எங்களை நான் கேட்கிறேன், மேலதிகாரிகள் தொலைபேசி மூலமாக அல்லது உங்களை தொடர்பு கொண்டோ என்னென்ன விஷயங்களை செய்யுங்கோ என்று சொல்லி பணிப்புரை விடுக்கிறார்களா? அது என்ன கூடாக இல்லை, அவைக்குத்தான் அதை அவர்கள் செயற்படுத்துகின்றார்கள். அவர்கள் மக்களுடைய பிரச்சனை என்னுடைய ஆலோசனையும் கேட்கணும். ஆனால் அவர்கள் அவசரமாக அந்த விவரம் தாங்கோ அதை செய்யுங்கோன்ற பட்சத்தில் நாங்கள் சபை உறுப்பினர்களை விட விளக்கமாக மக்களுடைய பிரச்சனைகளை தெரியும் அளவுக்கு அவர்களுக்கு
சபை உறுப்பினர்களை போன்ற விளக்கமாக அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அதனாலதான் அதுதான் அந்தந்த இடங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள் சபை அதனாலதான் உறுப்பினர்களுக்கு அவைக்கும் தான் எங்களுக்கும் இடையிலான பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதுக்கான காரணம் அதுதான். இப்ப அவை திணைக்களங்கள் வந்து அவசரமாக இந்த விவரங்களை இப்போ தந்தாதான் அந்த நிதியை விடுவிக்கலாம், அதை செய்யலாம் என்று பண்ணிக்கிறேன்னு சொன்னா அதை இங்கேயே வச்சு இந்த அலுவலகத்திலேயே அதுக்கான முடிவை எடுக்க வேண்டியது அவசர நிலை இருக்குது. அப்ப நான் சபை உறுப்பினர்களை கூப்பிட்டு அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அதுக்கான முடிவு சொல்றதுக்கான டைம் இல்லாம போறதால அவைக்கும் இப்ப அவை சொல்றது தான் அவை செய்ய வேண்டிய கட்டத்துல அவை இருக்கிறதால. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த விஷயங்கள்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? ஏனென்றால் நீங்கள் ஒரு சபையினுடைய தலைவராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு கீழே இருக்கின்றார்கள் உறுப்பினர்கள், அவர்களுடைய மனக்குமுறல்கள் நியாயமானது, அவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் நியாயமானது. ஏனைய நிர்வாக அலகுகளை, அதாவது சபைகளை எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் தெரியும், ஒரு சின்ன விடயம் கூட நிர்வாக சபையினுடைய கூட்டத்தில் போடாமல் அது தீர்மானிக்கப்படாது, அது பாரிய அளவு பிரச்சனைகளை உண்டாக்கும். அப்படியான ஒரு விடயத்தை தான் அவர்கள் கேட்பது அந்த வகையில் நியாயமான விடயம். இப்போ நீங்கள் அவர்களோடு இணைந்து இதற்கு பங்களிக்க தயாராக இருக்கிறீர்கள், அதாவது இந்த சபைக்கான முழுமையான அங்கீகாரம் வேண்டும், பெற்றுத்தர வேண்டும். சபைக்கான அங்கீகாரம் வேணும் தானே, அந்த வகையில நான் அவர்களோட. நீங்க சொல்லுங்க, எவ்வாறான பிரச்சனைகளை இந்த உங்களுடைய கிராமத்திலிருந்து நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட இடத்திலிருந்து எவ்வாறான பிரச்சனைகளை உங்களால் தீர்க்க முடியாமல் போனது? நான் வந்து ஒற்றத்தகுளம் வட்டாரத்தில் 3 GST பிரிவில் இருக்கின்ற அம்பாள்புரம் கிராமத்தில் வந்து வசிக்கிறேன். ஒற்றத்தகுள வட்டாரத்தில் தான் தெரிவு செய்யப்பட்ட நான். உண்மையிலே வந்து சரியான பின்தங்கிய கிராமங்களாகத்தான் அது காணப்படுகின்றன. முதலாவது மக்களுக்கு வந்து போக்குவரத்து பிரச்சனை நிறைய இருக்கின்றது, பாதைகள் வந்து சரியான போக்குவரத்துக்குரியதாக இல்லை. மற்றது எமது கிராமத்தை வந்து ஒரு மாதிரி கிராமமாக பிரதேச செயலகத்தாலேயே வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதால் வந்து வறுமை கோட்டிற்குட்பட்ட ஒரு கிராமமாகத்தான் எமது கிராமம் வந்து அனலைஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த பிரதேச சபைக்கு வந்து இப்போ நாங்கள் 6 மாத காலத்தில் வந்து சரியான ஒரு தீர்மானங்களை வந்து இனிமேல் நாங்கள் நிறைவேற்றப்பட இல்லை. இல்லை, உங்களோட சபை சார்பாக, உங்களோட இடம் சார்பாக நீங்கள் ஏதாவது தீர்மானங்களை இங்கே கொண்டு வந்தீங்களா? சபை சார்பாக எமது கிராமம் சார்பாக நிறைய தீர்மானங்களை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக பிரதேச சபைக்கு கீழே தான் ஒரு சனசமூக நிலையம் கூட இயங்கப்படுகின்றது. அந்த சனசமூக நிலையத்தை கூட நிர்வாகம் மாற்றம் செய்து 3 மாத காலமாகிவிட்டது. இன்னுமே புதிய நிர்வாகத்திடம் வந்து அந்த சனசமூக நிலையத்தை கூட கையளிக்கப்படாத நிலையில் இருக்கின்றது. அதை கூட நாங்கள் எத்தனையோ முறை இந்த கலந்துரையாடலில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அது கூட இன்னுமே நிறைவேற்றப்பட இல்லை. அதனூடாக நிறைய அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் செய்யலாம், கிராமத்துக்கு செய்யலாம். ஆனால் அதை கூட நிறைவேற்றப்படாத ஒரு நிலையில் தான் இந்த சபையில் நாங்கள் வந்து போகிறோம். அதை விட வீதிகள் மற்றது ஒரு மின்குமிழ்கள் கூட இல்லை. யானை கூடுதலாக இருக்கிற கிராமமாக இருக்கின்றது. அதால் கூடிய ஏதாவது சொத்தொழிவுகள் அந்த இடத்துல இடம்பெற்றிருக்குதா? சொத்தொழிவுகள் இடம்பெற்றிருக்குது. மற்றது வந்து மனித உயிர்களும் அதுக்குள்ள இதான் சூறையாடப்பட்டிருக்கிறது. சபையில் நீங்கள் பேசியிருக்கிறீங்களா? இப்படி எங்களோட இடத்துல சொத்தொழிவு இடம்பெற்றிருக்கிறது, அதையும் தாண்டி மனித உயிர்கள் காப்பு கொள்ளப்பட்டிருக்கிறது, இது ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி சபையில் யானை தொல்லைகள் கூடுதலாக இருக்கின்றது என்று சொல்லி நான் சபையில் பேசப்பட்டிருக்கின்றது. செயலாளர், இப்போது அதிகாரம் இருக்கின்ற செயலாளர் அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் அதற்காக எடுக்கப்படவில்லை. அவர்களுடைய பதிவுகளை எல்லாம் யார் பதிவு செய்வது? அந்த இறப்புகளுடைய பதிவுகளை எல்லாம் இறப்புகள் போகவில்லை. ஒரு 5 வயது சிறுவன் ஒரு ஆள் வந்து தாயோட வரைக்குள்ள தாக்கப்பட்டிருக்கின்றார். அது இப்போ ஒரு 2 மாதமாகிவிட்டது அந்த இது நடந்து. இப்போ கூடுதலாக வந்து அந்த கிராமங்களில் போக்குவரத்து பிரச்சனையும் இருக்கிறபடியாக யானை தொல்லைகளும் இருக்கிறபடியாக அந்த மின்குமிழ்களும் எங்களுக்கு கட்டாயம் அந்த இடத்துல போடப்பட வேண்டும். அதுவும் நாங்கள் வந்து 6 மாத காலமாக சொல்லி அந்த இதுகளுமே இன்னும் நடைமுறைப்படுத்தலை. கூடிய பகுதி 90% வேலைப்பாடுகள் எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இன்றைய சபா அமர்வில் வந்து நாங்கள் முடக்கி இருக்கிறக்குரிய காரணம் எங்களுடைய திட்டங்கள், அதாவது வந்து ஜனாதிபதி ஊடக அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் மக்களுக்கு ஏற்றவாறு திட்டங்களை நடத்துகிறோம்னு சொல்லி. இது வந்து உள்ளூராட்சி அமைச்சு கட்டாயம் இதை கவனத்தில் கொள்ளணும் என்னென்னு சொன்னால்
எங்களோட சபை 6 மாத காலமாக இடையூறுக்கு மத்தியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இது இன்றைக்கு ஒரு வீட்டு திட்டம் ஒன்று எதிர்பார்த்து ஒரு மாதத்துக்கு முதலே கொடுத்த வீட்டு திட்டத்துக்குரிய திட்டங்களை இன்றைக்கு 2 செகண்டில் 5 செகண்டில் மாற்றி தர சொல்லி செயலாளர் நிற்கிற அடம் பிடிச்சு கொண்டு சேமனோடு. அப்போ இது ஒரு வன்னி பெருநிலப்பரப்பில் நிர்வாக சிக்கல், அரச பயணத்தோடு அந்த நிர்வாக சிக்கலாக நடக்குதா இல்லையண்டா மக்கள் பிரதிநிதிகளோட செயற்பாடு இல்லாமல் அப்போ தொடர்பாடுகள் இல்லாமல் தன்னிச்சையான முடிவுகளாக நடந்து கொண்டு போகுது. இதை உள்ளூராட்சி அமைச்சும் ஏனைய திணைக்களங்களும் இதை கடப்பாட்டில் கொண்டு செயல்படணும் என்று கேட்குறேன். நான் இங்கே கூற வேண்டிய விடயம் என்னென்றால், இப்படி இந்த செயலாளர் இந்த அதிகாரத்தை தான் எடுத்துக்கொள்வதற்கான முக்கிய காரணமாக இருக்கிறது கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு மேலதிகமாக பிரதேச சபை தேர்தல் ஒன்று இல்லாமல் அவர்கள் முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அது அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியாக தாங்களே அந்த அதிகாரத்தை வச்சுக்கொள்ளுன்ற நோக்கம் அவர்களுக்கு இருக்குது. மற்றது பிரதேச சபை ஒன்று தவிசாளரோ உபதவிசாளரோ உறுப்பினர்களோ சொல்கிறது நான் கேட்கக்கூடாதுன்ற ஒரு மனநிலை இருக்கிறோம். அதாவது ஈகோ பிரச்சனை, சொல்லப்போனால் ஈகோ பிரச்சனை. வேலை என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன செய்கிறோன்ற ஒரு மனநிலையில் செயலாளரும் அவர்களுக்கு கீழ்பட்ட உத்தியோகர்களும் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதை விட இப்போ செயலாளர் விஷயத்தை யோசிக்கணும் என்னென்றால், கிட்டத்தட்ட அரச உத்தியோகர்களுடைய 20 விதமான சம்பளம் பிரதேச சபையால் வழங்கப்படணும். அதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமை பிரதேச உறுப்பினர்களுக்கு தான் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றின மாத்திரம்தான் சம்பளத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்படி ஒரு சில உத்தியோகத்தர்கள் மேல்நிலையில் இருக்கிற உத்தியோகர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த நினைக்கிறதால கீழே இருக்கிற பணியாளர்களுடைய சம்பளம் முடக்க வேண்டிய நிலை ஏற்படும். இதால் அவர்களும் பாதிக்கப்பட்டார்கள். என்ன ஒரு முக்கிய விஷயம், இந்த சபையில் 13 பேர் இருக்கிறோம் நாங்கள் உறுப்பினர்களாக. இந்த 13 பேரும் 5 கட்சியை சேர்ந்த நாங்கள். எங்களுக்குள்ள எந்தவித முரண்பாடுகளும் இல்லை. நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும், அபிவிருத்தி செய்யணும் என்ற ஒரு ஆசையோடு எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இந்த பிரதேச சபை அமைப்பை தவிர்த்து பிரதேச சபையுடைய செயலாளர்களுக்கு உத்தியோகர்கள் இதுக்கு உத்தியோகர்கள் குறிப்பிடக்கூடாது. ஏனென்றால் செயலாளர் தான் அவர்களை தீர்மானிக்க வேண்டிய அளவு என்ன செய்யணும். அப்போ செயலாளர் முழு அதிகாரத்தையும் தான் பெற்று வச்சுக்கிறதால மக்களுடைய அபிவிருத்தியில் நாங்கள் நிறைவேற்றலாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலதிகமாக நாங்கள் பல்வேறுபட்ட தீர்மானங்களை வழங்கியிருக்கிறோம். அவர்கள் அதை தாமதிக்கிறதாலேயோ அதை உயர்மட்டத்துக்கு அனுப்பாதாலேயோ நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமலும் மக்களுக்கு இதுவரையிலும் எந்த விதமான அபிவிருத்தியும் நடைபெறாமலும் இருக்குது. இதை கவனத்தில் கொண்டு எதிர்காலத்தில் பிரதேச சபையுடைய முழு அதிகாரமும் பிரதேச தவிசாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று கருதுகிறேன். எங்கள் கிராமம் உண்மையிலேயே பின்தங்கின கிராமம், மாந்தயிஷ்டில் பின்தங்கின கிராமம் எங்கள் கிராமம்தான். 3 முறைப்பு பாலப்பாணி, வன்னிவிளாங்குளம், பெனங்காமம் பின்தங்கின கிராமம், யானைகள் அதிகமான கிராமம். ஆனால் ஒரு வெல்ப்பு கூடி ஒன்றும் நாங்கள் 6 மாதமாச்சு ஒன்றும் ஒரு உதவி கூடி எங்கள் மக்களுக்கு செய்ய இல்லை. நாங்கள் போய் வரைக்கையும் கூடி மறைச்சு கேட்பினோம், நீங்கள் போய் 6 மாதமாச்சு என்ன நீங்கள் செய்த, நீங்கள் சபையில் என்ன செய்த நீங்கள் என்று கேட்டால் நாங்கள் ஒரு பதிலும் சொல்ல இல்லாமல் கிடக்குது. 6 மாதத்திலே ஒன்றுமே நாங்கள் செய்ய இல்லை. யானை மோசமான இடம் எங்கிட்ட பின்தங்கின கிராமம்தான். அதால் மக்களுக்கு ஒரு பதிலும் சொல்ல இல்லாமல் இருக்குது. மாந்தகிழக்கு பிரதேசம்ன்றது உண்மையிலே ஒரு நீண்டதொரு சரியான தூரத்தை கொண்டது மாந்தகிழக்கு பிரதேச சபை. இந்த சபையிலே உண்மையிலே பாலப்பாணி, சிராட்டிகுளம் என்ற அப்படி வீதிகள் சீரழிஞ்ச அப்படியான நிலைமையில் இருக்கின்ற பிரதேச சபை. அந்த மக்கள் எங்களிடம் சொல்லுகின்ற எந்த ஒரு மக்களுக்கான சேவைகள் எங்களிடம் முறையிடுறது இங்கே நாங்கள் பிரதேச சபையில் முன்வைக்கின்ற போது அதுக்கான தீர்வுகள் எட்டப்படுவதில்லை. அந்த முறையிலும் இங்கே போடப்படுற தீர்மானங்கள் மக்கள் எங்களை நம்பித்தான் வாக்களித்து அந்த மக்களுக்கு நாங்கள் சேவை செய்யணும் என்று சொல்லி மக்களுக்களே நாங்கள் தெரிகின்றபடியாக அந்த மக்கள் எங்களுக்கு சொல்லுகின்றார்கள், உங்களை நம்பித்தான் நாங்கள் இருக்கின்றோம், என்ன அதை செய்யலையே அது செய்யலான்னு கேட்பினோம். ஆனால் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் அவர் மக்களால் பெருசாக பிளங்க மாட்டார்கள்.
அவர்கள் ஆஃபீஸிலே மட்டும்தான் இருப்பார்கள். நாங்கள் வந்து மக்களில் பிளங்குறபடியாக மக்கள் எங்களை கேட்குறபடியாக நாங்கள் அதை வந்து சபையிலே முன்வைக்கின்ற போது அந்த சபையால் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவில்லை. இதுவரையில் நாங்கள் 6 கூட்டங்கள் முடிவடைந்த நிலையிலும் இதுவரையிலே இந்த தீர்மானங்களை நிறைவேறவில்லை. அப்போ அந்த மக்களுக்கு நாங்கள் இங்கே வந்து இருக்கின்றது ஒரு பொய்யான தகவலாக தான் இருக்குது. என்னடவியல் சும்மா போய் அங்கே வருகின்றன்னு சொல்லித்தான் அவேண்டியது இருக்குது. நாங்கள் கதைக்கிறே இல்லை, அப்படித்தான் மக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே வந்து நாங்கள் கதைக்க போனால் அது மக்களுக்கான சேவையாக தெரியல, மக்களுக்கு எந்த சேவையும் செய்கிறது மாதிரி தெரியல. அதையிட்டு தான் எங்களுக்கான அதிகாரங்கள் ஒன்றுமில்லை என்ற இது எங்களுக்கு நேற்றளவில் தெரிய வந்தவுடனே தான் நாங்கள் இந்த சபையை இன்றைக்கு முடக்கி இருக்கிறோம். இந்த மக்களுக்கு ஒரு சேவை செய்யணுமென்ற முறையில் தான் இதை முடக்கி இருக்கின்றோம். ஒரு தீர்வு 8 மட்டும் இந்த சபை இந்த சபை நடைபெறாது. உள்ளூராட்சி மன்றத்து தேர்தல் காலத்திலே மக்களுக்கு நாங்கள் பலவிதமான வாக்குறுதிகளை அளித்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பிரதேச சபையின் உறுப்பினராக இங்கே வருகின்றோம். கடந்த 6 மாதங்களாக இந்த பிரதேச சபையிலே நாங்கள் எங்களோட வட்டாரங்கள் எங்களோட கிராமங்களில் இருக்கின்ற குறைபாடுகள் சம்பந்தமான பல தீர்மானங்களை இங்கே நிறைவேற்றியிருந்தோம். அந்த தீர்மானங்கள் உண்மையிலே உரிய இடங்களுக்கு சென்றதா, உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, அதுக்குரிய நடவடிக்கை காரணங்கள் என்னன்றதை நாங்கள் இன்று வரையும் அந்த 6 மாத காலமும் அது சம்பந்தமான எதுவித விடயத்தையும் அறிந்து கொள்ளாத நிலையில் எங்களோட சபை என்றது நாங்கள் 2023 பிற்பாடு 2 வருஷமாக தவிசாளருக்கு செயலாளரின் தலைமையிலே நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் இந்த பின்தங்கிய கிராமங்களிலே அன்றைய காலகட்டத்தில் கூட எதுவித அபிவிருத்தியும் ஒன்றும் செய்யாமல் முடக்க நிலையில் இருந்தது. நாங்கள் வட்டாரங்களிலே தெரிவு செய்யப்பட்ட பிற்பாடாவது நமது பின்தங்கிய கிராமங்களுக்கான அபிவிருத்தியில் ஏதாவது மேம்படும் என்ற நிலையிலே நாங்கள் இந்த சபையை கொண்டு நடத்துவோம் என்று நினைத்து செயல்பட்டு கொண்டு வர்ற நிலையத்திலே அதை கடந்த 2 வருஷம் இயங்கிற மாதிரியே செயலாளர் இடம் இருந்து நிதியின் நிர்வாகமும் அதிகாரமும் இருக்கிறதுனாலே எங்களோட சபைதாசர் கூட தனிப்பட்ட முறையில் எந்த சேவையும் செய்ய முடியாமல் இருக்கிற காரணத்தினால் இது சம்பந்தமாக எங்களோட வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளரிடமிருந்து எங்களுக்கு சட்டபூர்வமான இது இந்த உண்மையில் திணைக்கள தலைவராக இருக்க சேமனுக்கு அதிகாரமா இல்லது செயலாளருக்கு அதிகாரம் என்ற எழுத்துமூல கடிதத்தை கோரி இன்றைய கூட்டத்தை முடக்கம் செய்து தீர்மானத்தை எழுத்துமூல இருக்க கூறி இருக்கின்றோம். இந்த தீர்மானம் வரும் பட்சத்தில் அந்த மக்களுக்கான சேவையை நாங்கள் இந்த 8 நாளைய பிற்பாடு தொடர்ந்து செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை மக்கள் இந்த சேவையை தொடர்ந்து சொல்வோம். ஒரு மின்குமிழையாவது எங்களால் போட முடியாதா என்ற ஏக்கத்தோடு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக தவிசாளர் கூட இந்த விடயத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை நான் வழங்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது 7 நாட்கள் இந்த ஒத்திவைப்பு நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றது. இந்த 7 நாளைக்குள்ளே அவர்களுக்கான பதில் கிடைக்க வேண்டும். இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வழியில் இந்த செயலாளரோடு இருக்கின்ற அந்த அதிகாரங்களை சபைக்கு பெறுதல், இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. செயலாளரிடம் இருக்கின்ற அதிகாரங்களை சபைக்கு தர வேண்டும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது சபையினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதற்கு செயலாளர் தரப்பு என்ன சொல்ல போகிறது என்பது தொடர்பான விடயங்களையும் நாங்கள் பதிவு செய்வோம். எமது கேமராக்களுக்கு முன்னால் பதில் சொல்ல செயலாளர் தயாராக இல்லை. இருந்தாலும் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் சொல்லப் போகின்றீர்கள் என்று நாங்கள் செயலாளரிடம் வினவினோம். அதற்கு அவர் சில பதில்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டார். மாந்தை கிழக்கு பிரதேச சபை அரச பணியாளர்களின் ஆளணி பற்றாக்குறையோடு இயங்குகின்றது. சில அவசர முடிவுகளை அவசரமான நேரங்களில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. எந்த முடிவுகளை தான் எடுத்தாலும் அது சபையின் தவிசாளருக்கு தெரியப்படுத்தியே எடுக்கப்படுகின்றது. முடிவுகள் தொடர்பான பூரணமான விளக்கங்களை தவிசாளருக்கு நான் கொடுக்கின்றேன். அதை தவிசாளரும் ஏற்றுக்கொள்கின்றார். தவிசாளர் ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட்ட ஆவணங்கள் தன்னிடம் இருக்கின்றது. சபை உறுப்பினர்களுக்கு சபையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான அறிவூட்டல்கள் செய்யப்பட வேண்டும். பிரதேச சபையினுடைய நிர்வாக அலகுகளுக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற நான் எனது பொறுப்பை அரச விதிமுறைகளுக்கு ஏற்றால் போல் தான் செயற்படுத்த முடியும். இவ்வாறு தனது தரப்பு விடயங்களை செயலாளர் எம்மோடு பகிர்ந்து கொண்டார்.
ஒரு பிரதேச செயலகத்தின் ஆளுகைக்குட்பட்ட மக்களுக்கு சரியான சேவைகளையும் மக்களின் பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துரைக்கவும் மக்களுக்கான சேவைகளை வழங்குவதற்காகவும் இந்த பிரதேச சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரதேச சபைகளுக்கான தேர்தல்களும் அரசினால் பெரும் பணச் செலவுகளில் நடத்தப்பட்டிருக்கிறது. மக்களின் பிரச்சினைகளை சபையில் பேசி அதற்கான முடிவுகளை எடுப்பதற்காகத்தான் ஒவ்வொரு கிராமங்களிலும் வட்டார உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். ஆனால் இந்த வட்டார உறுப்பினர்கள் பிரதேச சபையிலே தங்களுடைய பிரச்சினைகளை கூற முடியாமல், அதற்கான தீர்வுகளை பெற முடியாமல், மக்களுக்கு தங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு தங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கம் இந்த மாந்தை கிழக்கு பிரதேச சபையில் நீண்டு கொண்டிருக்கின்றது. பிரதேச சபையினுடைய செயலாளர், மாந்தை கிழக்கு பிரதேச சபை, இந்த இரண்டுமே ஒன்றிணைந்து மக்களுக்கு நலன் தருகின்ற முடிவுகளையும் எடுத்தால்தான் மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும். மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு பணியாற்றத்தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதேபோல் அரச அதிகாரிகளும் அரசின் கீழ் வாழுகின்ற குடிமக்களுக்கு சேவையாற்றுவதற்காகத்தான் பணியிலே நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மாந்தை கிழக்கு பிரதேச சபையில் சபைக்கும் செயலாளருக்கும் இடையிலான நல்லுறவை பேணுகின்ற பட்சத்தில்தான் மக்களுக்கான சேவையை இந்த மாந்தை கிழக்கு பிரதேச சபை உரிய முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். தங்களுக்குள் தாங்களே சண்டையிட்டு கொண்டு, தங்களுக்குள் தாங்களே பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டு எப்படி மக்களுக்கான சேவைகளை நீங்கள் வழங்குவீர்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் உங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன.